ஸோ வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அவினாஷ் அருண் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பாதாளம் உலகம் 2, அதாவது அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்க பாதாள லோக் சீசன் 2ஓட வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோன்னா, முதல்ல வந்து சீசன் 1லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சீசன் 1ல் வந்து ராம் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஹீரோ. அவர் வந்து ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாரு. அவரோட லிமிட்குள்ளே இருக்கிற அந்த ஏரியாவில் ஒரு 4 பேரை வந்து டெல்லி போலீஸ் வந்து பயங்கர பதற்றமாக அவசரமாக அரெஸ்ட் பண்ணுது. 4 பேரை அரெஸ்ட் பண்ணி இவரோட கஸ்டடியில் ஒப்படைக்கிறாங்க. இவரை வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க. இவர் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறப்ப, இவங்க 4 பேரும் ஒரு முக்கியமான பிரபலத்தை வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து உளவுத்துறை மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நாங்கள் இவங்களை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால நீங்கள் வந்து இவங்க 4 பேரையும் இந்த இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் இதில் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவருக்கு வருது. இவருக்கு வந்து உருப்படியான பெரிய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனை இவர் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த 4 பேர் யார், எங்கேருந்து வந்தாங்க, அவங்க ஹிஸ்ட்ரி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் ஒன்றா கண்டுபிடிக்கும் போது அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக, அந்த முக்கியமான ஆள் வந்து பார்த்திங்கன்னா 45 கொலை வரைக்கும் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணுறதுக்காக போகிறாரு. போகிறப்பயே வந்து இவர் பண்ணுற எல்லா விஷயமும் லீக் ஆகிடுது. அதனால இவர் வந்து சஸ்பெண்டும் ஆகிடுறாரு. நான் சொல்கிறது வந்து ஹீரோ கேரக்டர். இவர் வந்து சஸ்பெண்டும் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமும் விடாமல் இவர் சொந்த முயற்சியில் வந்து இவர் தேடி போய் அவன் யார், அந்த கொலைக்காரன் யார், அவன் பின்னணி என்ன, அவன் இப்போ இங்கே யாரை கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் அங்கேருந்து தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. வரிசையாக ட்விஸ்ட்டாக போகுது. எல்லா ட்விஸ்ட்டும் முடிஞ்சு கடைசியில் அந்த கொலைக்காரன் யாரை கொலை பண்ண வந்தான், அதுக்கு யார் மூளையாக செயல்பட்டாங்க, யார் அவனை கொலை பண்ண அனுப்புனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சீசன் 1ஓட கதை. ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் லாஸ்ட்டு 2 எபிசோடெலாம் பயங்கர ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். 9 எபிசோடு நினைக்கிறேன். 9 எபிசோடு வந்திருக்கு ஃபஸ்ட்டு சீசனில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சீசன் 1ஓட கதை. இப்போ சீசன் 2 எடுத்துக்குவோம். சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த கேஸ் அவர் கண்டுபிடிச்சிட்டாரியா, அவர் வந்து இப்போ ஒரு பக்குவம் அடைஞ்சிருவார். இப்போ சீசன் 2 ஆரம்பிக்குது. சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து இவர்கிட்ட வந்து என்னோடய புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருது. ஸோ இவன் புருஷன் எங்கே போனா அப்படின்னு தேடி போகிறாரு. அப்படி தேடி போகிறப்ப அது வந்து ஒரு பெரிய கேஸோட லீடாக அமையுது. ஒரு பெரிய கேஸோட ஒரு கனெக்ஷன் பண்ணி விட்ருது. ஸோ அந்த பெரிய கேஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அதிகாரி வந்து இவரையும் சேர்த்துக்கிறாரு. சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த 2 பேர் சேர்ந்து அவங்க புருஷன் எங்கே போனான், அவங்க புருஷன் யாரோட எங்கே போனால், யார் கூட்டிகிட்டு போனால் அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே அப்படியே பேரலாக பார்த்திங்கன்னா, நாகாலாண்ட்லேருந்து ஒரு பெரிய சமிட்காக வந்த ஒரு பெரிய டானை இங்கே கழுத்தை வெட்டி வச்சிடறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பேரலாக இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி தேடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த 2 கதையுமே வந்து ஒரு இடத்துல இணையும் போது அந்த டான் யார், அந்த டான் ஏன் வந்து தலையை வெட்டி வச்சுருந்தாங்க, அதுக்கான காரணம் என்ன, அவரோட பின்னணி என்ன, அந்த நாகாலாந்து மக்கள் எப்படி வசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த புருஷன் காண போனுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, இவன் எங்கே போனான் கடைசியாக, இவனுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீசன் 2ஓட கதை. இதுவுமே வந்து அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கும். போக போக பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். வெப் சீரிஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி மேன், ஆல்ரெடி மனோஜ் பாஜ்பாய் நடிச்சிருப்பார். அந்த வெப் சீரிஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஒரு குடும்பஸ்தன் தான் இவருக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கும், ஒரு பையன் இருக்கும். அன்றாடம் இவர் ஒருத்தர் போலீஸாகவே நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு இன்வெஸ்டிகேஷனில் போய் அதை எப்படி கண்டுபிடிச்சி திறமையாக செயல்படுறாரு, இவரோட நேர்மை என்ன அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே வரும். சீசன் 1 வந்து ஒரு சீரியல் கில்லரை பற்றி வரும். சீசன் 2 வந்து ஒரு பெரிய அரசியல் களமாக இருக்கும். அந்த ஊரில் நாகாலாண்டில் அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் நாகாலாண்டை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா இந்த இது பாருங்கள், பயங்கர இதாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும். எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு முக்கியமான விக்டிம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. அவளை வந்து கொல்றதுக்கு அந்த ஆதரவாளர்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் முற்றுகையிட்டுருவாங்க. அங்கேருந்து அந்த விக்டிமை எப்படி தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு போனார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இப்படிமா சீசன் 2 வந்து முடியுது. சீசன் 2 வந்து ஒரு 8 எபிசோடு, சீசன் 1 வந்து ஒரு 9 எபிசோடு. நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேவே போகிறதே தெரியாது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். நடிச்சிருந்த நடிகர்கள் அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆங்காங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு எபிசோடுமே. எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு டெல்லி க்ரைமு, ஒரு ஃபேமிலி மேனு, இப்போ வந்து இந்த பாதாள லோக்கு, இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் வந்து ஏன் வந்து தமிழில் எடுக்கவே மாட்றாங்க அப்படின்னு எனக்கே இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் படணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப் சீரிஸை ப்ரைமில் போய் பாருங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும்.